பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 பிரிவு 174 இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்ற செயல்களை குறிப்பிட்டு புகாராக கொடுத்து இருந்தால் இந்த புகாரில் 2 குற்றங்கள் நான் காக்னசபிள் ஆக இருந்தாலும் ஒரு குற்றம் காக்னசபிள் ஆக இருந்தால் அந்த வழக்கு காக்னசபிள் வழக்குதான். ஒரு குற்ற புகார் காவல் நிலையத்துக்கு வருகிறது. அதாவது அடித்து சிறிய காயத்தை ஏற்படுத்தி விட்டார், உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்தார் மற்றும் ஆபாசமாக பேசினார் என்று 3 குற்றச் செயல்களை குறிப்பிட்டு புகார் கொடுக்கப்பட்டு உள்ளது. இந்த 3 குற்றங்களில் அடித்து சிறிய காயத்தை ஏற்படுத்துதல். இது பழைய ஐபிசியில் 323 புதிய பிஎன்எஸ் பிரிவு 115. இது நான் காக்னசபிள் குற்றம். உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்தார் என்பது பழைய ஐபிசியில் 506 புதிய பிஎன்எஸ் 351. இந்த குற்றத்திற்கு 7 வருடம் சிறை தண்டனை என்றாலும் இது நான் காக்னசபிள் குற்றம்தான். ஆபாசமாக பேசுதல். இந்த குற்றம் பழைய ஐபிசியில் 294 புதிய பிஎன்எஸில் 296. இது காக்னசபிள் குற்றம். இந்த குற்றத்திற்கு 3 மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த குற்றத்திற்கு 3 மாதம் சிறை தண்டனை என்றாலும் இது காக்னசபிள் வழக்குதான். மேலே கொடுக்கப்பட்டுள்ள 2 குற்றங்கள் நான் கனைசபிள் ஆக இருந்தாலும் அசிங்கமாக பேசினார் என்பது காக்னசபிள் குற்றமாக இருப்பதால் இந்த வழக்கு காக்னசபிள் வழக்காக மாறி விடுகிறது. இப்போது இந்த வழக்கிற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதி இன்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம், புலன்விசாரணை செய்யலாம். விசாரணையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்யலாம். மேலே சொன்ன 2 பிரிவு நான் காக்னசபிள் குற்றமாக இருந்தாலும் ஒரு பிரிவு காக்னசபிள் குற்றமாக இருப்பதால் இந்த வழக்கு காக்னசபிள் வழக்குதான். இந்த வழக்கிற்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி தேவை இல்லை.